தேவனுடைய அக்கினி ஆனால் உங்கள் வாழ்வில் இருக்கும்போது அன்பானவர்களே, ஜபத்தின் மேன்மை, அது மட்டுமல்ல பசுத்துவத்தின் மேன்மை, தேவனுடைய கிருபைகளின் மேன்மை உணர முடியும். மாத்திரமல்ல அன்பானவர்களே, வாழ்க்கையில there will be a social characters. நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும். இங்கே இன்னொன்றை வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப நம்ம பார்க்குறோம், ஆனால் சோஷியல் ஆஸ்பெக்டை விட்டுடுறோம். சமூக வாழ்க்கையில பொறுமை, உண்மை, நிதானம், நேர்மை, வார்த்தையிலே இதெல்லாம் எனக்கு அதாவது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் தான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அடிப்படை. சமூக வாழ்வில் நீங்கள் சரியா இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்க முடியாது. மனித உறவுகளை நீங்க சரியில்லைன்னா தேவ உறவுகளை சரியா இருக்க முடியாது. வேதம் சொல்கிறது திரும்ப திரும்ப இதை குறித்த ஒரு செய்தியை நான் பேசியிருக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்து லைஃப் பிரின்சிபிள் என்ற ஒரு செய்தியை பேசியிருக்கிறேன், கேளுங்கள். அதாவது சமூக வாழ்க்கையில் நீங்கள் உண்மை இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையா இருக்க முடியாது. சமூக வாழ்வு, நம்முடைய வேலை ஸ்தலங்கள், உறவுகள், கொடுப்பது, அடுத்தவரோடு கூட நம்முடைய பரிமாற்றங்கள், நம்முடைய கம்யூனிகேஷன், அவரை குறித்து நல்ல காரியங்களை பேசுவோம். அந்த சமூக வாழ்க்கையில் நீங்கள் உண்மையில் சரியா இல்லாத போது ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நிறைய பேர் ஏமாத்துறது, பொய், வாங்கின பணத்தை திருப்பி தர்றதில்லை, அடுத்தவர்களை வஞ்சிப்பது, திருச்சபைக்குள்ளே அடுத்தவரை ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. உன்னை சொல்ல போறேன், கடனோடு நீங்க பரலம் போக முடியாது, கடன்காரனை பரலம் போக முடியாது. என்னை கேட்டுக்கிற யாரானாலும், யாரையும் நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்களா? கடத்தை கொடுத்தாதான் நீங்க பரலமே போக முடியும். அது நிச்சயமா அறிந்து கொள்ளுங்கள். அதாவது வங்கி கடனா இருக்கலாம், அரசு கடனா இருக்கலாம், தனிநபர் கடனா இருக்கலாம். யூ கேனாட் டிசீவ் காட். இவ்வளவு கடத்தை வாங்கிட்டு பரலோகம் அந்த அவர் ஆண்டவர் நீதி உள்ளவரா? உலகத்துல வாங்கின கடனையே திருப்பி தரல. அதுக்காக முயற்சி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடனோடு நீங்கள் பரலோகம் போக முடியாது. திரும்ப திரும்ப நீங்கள் யாரானாலும், ஊழியரோ விசுவாசியோ, கடன் வாங்கின கடனை அடைக்காத வரைக்கும் நீங்க பரலோகம் போக முடியாது. நீங்கள் பல கருத்துக்களை சொல்லலாம். என் பையன் அடைப்பான், இல்லை, வாங்கினது நீங்க, உங்க பையன் பொறுப்பாளி இல்லை. எனவே நான் இது மிகுந்த 100க்கு 100 யோசித்து சொல்கிறேன். கடன் வாங்கின நீங்கள் கடனை அடைக்காத வரை நீங்கள் பரலோகம் சொல்ல முடியாது. யூ மஸ்ட் ஹேவ் சம் குட் குவாலிட்டிஸ். திரும்ப சொல்லுகிறேன், சமூக வாழ்வியல் தான் ஆவிக்குரிய வாழ்வியலுக்கு அடிப்படை. சமூக வாழ்க்கையில உண்மையா இல்லையா? கடன் வாங்கினா வீட்டை மாத்துறது, சபையை மாத்துறது, ஊரை மாத்துறது, நீங்க எதை வேணா மாத்தலாம். ஆனால் உங்களோட ஐடென்டிட்டியை மாற்ற முடியாது. உங்க மேல இருக்க அந்த பெயர் மாற்றவே முடியாது. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அது எப்படிங்க? ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அவனை கஷ்டப்படுத்தி நம்மளை பரலோகம் கொண்டு போயிடுவார? நான் ஜெபிப்பதனாலே, ஊழியம் செய்வதனாலே இல்லை. ஒருவனை நஷ்டப்படுத்தி என்னை ஆஸ்வதிக்க மாட்டார் ஆண்டவர். அவனை சங்கடப்படுத்தி நம்மளை உயர்த்த மாட்டார். திரும்ப சொல்றேன், யாரையும் சங்கடப்படுத்தாதீங்க, யாரையும் நஷ்டப்படுத்தாதீங்க. தேவனோட அக்கினி வரும்போது நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், வாழ்க்கையின் உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நோக்கங்கள், உயர்ந்த லட்சியங்கள் வரும். அதற்காகவே வாழ்வோம், அதற்காகவே செயல்படுவோம். தேவனுடைய அக்கினி உடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் போது இருதயங்கள் கொழுந்து விட்டு பிரகாசிக்கும். இதைத்தான் எம்மாவசிகள் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இன்றைக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரியவே இல்லையே. பிரசங்கத்துல பாருங்க, ஊழியக்கார சத்தம் போட்டு பிரசங்கம் பண்றாரு, கத்தி கதறி. சொல்லங்களை இயலாமை நீங்க நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊழியருக்கும் பலவீனம் உண்டு. பலவீனத்தின் மத்தியிலே தான் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். ஒவ்வொரு ஊழியனுக்கு ஏதோ ஒரு பலவீனம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் கரெக்டா அந்த ஊழியம் செய்ய அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஏதோ ஒரு பலவீனம் தாக்குகிறது. அது சத்துருடைய தாக்குதல், ஏதோ ஒரு தாக்குதல். அவனுக்கு தெரியும், இவரை விட்ட நிறைய பேர் உருவாக்குவார். இதை கேட்டு மனம் திரும்புவாங்க. ஏதோ ஒரு தாக்குதலை சத்துரு ஒவ்வொரு ஊழிய வாழ்க்கையில் அனுபவிக்கிறான். நினைக்கணும், ஒரு பலிபீடத்தில் இருக்கிறார் என்றால் அவர் தன்னையே பலியாக்கித்தான் இருக்கிறார். ஒரு கிரயம் செலுத்த நிற்கிறார். பலவீனம், சரீர பலவீனம், இரவில தூக்கம் இல்லாமை, பலமான சரீர உபாதைகள், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணித்தான்
ஒவ்வொரு ஊழியனுமே நிற்கிறார். எஸ்பெஷலி இந்த வயது ஆஃப்டர் 60s, அது 50 கூட வருது. இந்த 50 வயதுக்கு மேற்பட்ட ஊழியர் நிற்கும் போதெல்லாம் பெய்த பிரைஸ் கிரயம் செலுத்தித்தான் தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள். அதை கனம் பண்ணுங்க, அவருடைய வயசை கனம் பண்ணுங்க, அவருடைய காரியங்களை கனம் பண்ணுங்க. யோசித்து பாருங்க. நீங்க உட்கார்ந்து கேட்குறீங்க, அவர் நின்று பிரசங்கம் பண்றார். எத்தனையோ ஊழியர்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ், உடல் வலிகள், அந்த வயது ஆக ஆக கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, நிறைய ஒவ்வொரு ஊழியருக்கு நிறைய இருக்குது. சில நேரங்களில் 2 காலை வீங்கி இருக்குது, அப்படியே நிற்கக்கூட முடியாத நிலைமை, பல வலிகள். இதுக்கு மத்தியில் ஊழியம் பண்றாரு. அதை செய்ய வைக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்கினி. எனவே இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அது கிரியை செய்ய அர்ப்பணிப்போம். இதுதான் எபிரேயர் 12:29 ஆண்டவர் சொன்னார். பவுலுடையான் சொல்கிற வார்த்தை, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் God is a God of consuming fire. அந்த அக்கினி வரும்போது தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத அசுத்தம், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனை எல்லாம் எடுத்து போடப்படும். திருமறை சொல்கிறது, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்பாக டிசைர், அந்த அக்கினி என் வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த விருப்பம், இந்த வாஞ்சை, அவர் பட்சிக்கிற அக்கினி என் வாழ்க்கை இருக்கிற எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான சம்பவங்கள் அத்தனை கன்சியூமிங், தமிழ் அழகான வார்த்தை, பட்சிக்கிறது, சாம்பலாக்குகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், பட்சிக்க அக்கினியா இருக்கிறார். இன்னொரு கருத்து என்னவென்றால் டிவைன் பிரசன்ஸ் அண்ட் டிவைன் பவர். இந்த அக்கினி என்ற வார்த்தைக்கு டிவைன் பவர், டிவைன் பிரசன்ஸ். இந்த நாளிலே அந்த பட்சிக்கிற அக்கினி அது என்ன செய்யுமா, இட் கன்சூம்ஸ், அதாவது தேவையற்ற குப்பை, தேவையற்ற கூலங்கள். நீ பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதை செய்யும் போது நாம் வேதனைப்படுகிறோம். கிளை நறுக்குகிறார், களை பிடுங்குகிறார், சுத்தம் பண்ணுகிறார். அன்னெசரி ஸ்டப்ஸ் அது உங்க வாழ்க்கையில் உண்டு, என் வாழ்க்கையில கூட உண்டு. நாளில் ஜெபிப்போம், ஆண்டவரே, தேவையற்ற, தேவையில்லாத, எனக்கு சம்பந்தம் இல்லாத குப்பைகளை ஆண்டவரே சுட்டெரிப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாய், ஜெபஜீவியத்திற்கு தடையாய், பரிசுத்தத்திற்கு தடையாய், என் சமூக வாழ்வுக்கு தடையாய். திரும்ப சமூக வாழ்விலே நீங்கள் சரியில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியா இருக்க முடியாது. லைஃப் பிரின்சிபல்ஸ், இந்த லைஃப் பிரின்சிபல்லே நீ ஒழுங்கு இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் ஒழுங்கா இருக்க முடியாது. திரும்ப நான் இதை அதிகமாய் வலியுறுத்த விரும்புகிறேன். லைஃப் பிரின்சிபல்ஸ், வாழ்வின் முறைகள், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும். இந்த வாழ்வின் முறையிலே ஒழுங்கு இல்லாம மேடையில குதிச்சு என்ன பிரயோஜனம், பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வாழ்வின் முறைகள்ல ஒழுங்கு இல்லை. இதை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், ஊழியர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன், விசுவாச மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்வின் முறையில் லைஃப் பிரின்சிபல்ல ஒழுங்கு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஜெபிக்கலாம், ஒருவேளை மக்கள் பாராட்டலாம், போதகர் பாராட்டலாம், இன்னும் அழகா ஜோம் பண்றாங்க, இன்னும் ஆழமா ஜோம் பண்றாங்க, இன்னும் ஆழமா பிரசங்கம் பண்றாங்க, இன்னும் அழகா நேர்த்தியா பாடுறாங்க. அது வேற. லைஃப் பிரின்சிபல் நீங்க சரியில்லை என்றால் நீங்களும் நானும் என்ன செய்தாலும், எதை பேசினாலும், என்ன ஊழியங்கள் பண்ணாலும் இட் cannot be valid. There is no value. அதற்கு மதிப்பு இல்லை, அதற்கு மேன்மை இல்லை, அதற்கு அந்தஸ்து இல்லை, தேவனால் அது அங்கீகரிக்கப்படுவதில்லை. நோ வேல்யூஸ். எனவே இந்த அக்கினை குறித்த ஒரு 5 காரியங்களை சொல்ல. நம்பர் 1, ஃபயர் கன்சியூம்ஸ். 2வது, ஃபயர் பியூரிஃபைஸ். அக்கினி என்ன செய்ய தெரியுமா? தேவையற்ற அதாவது அன்கிளீன் and make you clean, தேவையற்ற அசுத்தங்களை மாற்றுகிறது. அது மட்டுமல்ல, it make you holy before God. பியூரிஃபை, என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. தேவனுக்கு முன்பாக என்னை உத்தமனாய், நீதிமானாய், பரிசுத்தவானாய் நிறுத்துகிறது. இதெல்லாம் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக. உலகம் சொல்லலாம், ரைட், ரெவரண்ட், டாக்டர், பிஷப், மாடரேட்டர், இதெல்லாம் உலகம் கொடுக்கிற பட்டங்கள். ஆனால் ஸ்டாண்ட்
பிஃபோர் காட். அது சொல்ல, ஸ்டாண்ட் பிஃபோர் ஹோலி காட். பசுத்த தேவனுக்கு முன்பாக பசுத்தவானம் இருக்கிறது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் என் பரிசுத்தம் என எழுதும். அந்த வார்த்தை நான் எனக்கு ஒரு 53 ஆண்டுகளாக சிந்தையில வைத்திருக்கிறேன். முதலாக 70ஆம் ஆண்டு அவருடைய செய்தியை கேட்டேன். எம்எல் ஜெபசிங் அவருடைய செய்தியை இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் என்ற ஒரு இடத்துல அந்த சாலையோரம் போய் கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு கூட நடக்கிறது, உள்ள போய் உட்கார்ந்தேன். அவர் யாருன்னு தெரியாது. அந்த தேவமணி நான் இன்னைக்கு யோசிக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை அன்பின் அழைப்பு, அவசரத்தின் அழைப்பு, ஆண்டவரின் அழைப்பு. சின்ன கூட்டம் தான் அது. வெப்பரியில் இருக்கிற இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் ஆலயத்துல அன்றைக்கு அந்த பாடல் அவர் பாடினார். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். அந்த அப்படியே அந்த மனிதன் வாழ்ந்தார். இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட எண்ணம் உண்டா? என் ஜீவன் எல்லை எங்கிலும், எல்லை எங்கிலும், பொருளாதாரத்துல, என்னுடைய உறவுகள்ல, என்னுடைய பேச்சில, என்னுடைய நடை உடை பாவனையில, என் ஜீவன் எல்லை எங்கிலும், ஆல் வாக்ஸ் ஆஃப் மை லைஃப், என் ஜீவன் எல்லை எங்கிலும். ஒருவேளை இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கலாம். அந்த பதவிக்கு எப்படி வந்தீங்க? அடுத்தவங்களை ஏமாத்தி, அடுத்தவங்களை தள்ளி, அடுத்தவங்களை வஞ்சித்து, அடுத்தவங்களை தீமையாய் பேசி, என் ஜீவன் எல்லை எங்கிலும். நீங்கள் மறக்கலாம், அந்த பரலோகம் மறப்பதில்லை. எவ்ரி டீட் வாட் ஐ ஹவ் டன் as a seed. நான் எதையெல்லாம் செய்தேனோ அதெல்லாம் ஒரு விதை. ஒரு நாள் நிச்சயம் அது வளரும், காணப்படும், பெரிய மரமாய் மாறும். எனவே விதை தெரியாது, ஆனா மரம் தெரியும். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விதைகள் சரியா இருக்கட்டும், உங்களுடைய கனிகள் சரியா இருக்கும். விதை சரியா இருந்தால் நீ விருட்சமா மாறுவீங்க. அநேக ஆகாயத்து பறவைகள் வந்து அமரும். உங்கள் மரணத்துக்கு பிறகும் நீங்கள் பேசப்படுவீர்கள். இதை நான் சொன்னேனே, காலம் சென்ற தேவ மனிதர் எம்எல் ஜெபசிங் அவர்கள். அவர் வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை படிங்க, ஒரு ஆட்டோபயோகிராஃபி படிங்க. நீங்க நம்ம சொல்றோம், நம்ம ஒருவேளை பெந்தைக்கோஸ்தே அவர் அனுபவம் பாஸ்டா இல்லாம இருக்கலாம், பட் இஸ் a man of God. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. வாசிங்கள். என்னை கவர்ந்த தேவ மனிதர். எனவேதான் அன்பானவர்களே, என்னுடைய குடும்பத்துல ஒருவருக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறேன். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் பேசப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். ஃபயர் பியூரிஃபைஸ். மூன்றாவது, ஃபயர் ப்ரிப்பேர். அக்கினி ஆயத்தப்படுத்துகிறது, உணவை சுவை தருகிறது, இன்பத்தை தருகிறது. இன்னைக்கு எந்த விதமாக இருக்கட்டும், அன்னைக்கு விறகு அடுப்பு, இன்னைக்கு எலக்ட்ரானிக் கேஸ், எல்லாமே அக்கினி நெருப்பு தானே. அப்படியானால் ஆயத்தப்படுத்துகிறது உணவை. அதாவது வேகாத ஒரு பொருளை வேக வைக்கிறது, சுவையில்லாத ஒரு பொருளை சுவை தருகிறது, சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை சாப்பிட வைக்கிறது. சூடு பண்றோமே, ஜில்லுன்னு தான் சூடு பண்ண முடியாது. ஃபயர் கிவ் a taste in your life. உன் வாழ்க்கையிலே வசனத்தை குறித்த ஒரு ஆசை, வசனத்தை குறித்த ஒரு எண்ணம், வசனத்தை குறித்த ஒரு விருப்பம், the fire gives. நீ நிறைய பேருக்கு வசனத்துல டேஸ்டே இல்லை, வசனத்தை படிக்கிறது இல்லை. ரொம்ப துக்கமான ஒரு காரியம். வேத பாடத்துக்கு மக்கள் வருவதே இல்லை, வேத பாடமே இல்லை இன்றைக்கு திருச்சபைகளில். ஏன்னா அவர் சொல்ற, நான் என்ன பெரிய பாஸ்டரா? அந்த டேஸ்ட் இல்லை. ஏன் தெரியுமா? ஃபயர் இல்லை. ஃபயர் கிவ் த டேஸ்ட். ஃபயர் ப்ரிப்பேர், அது ஆயத்தம் பண்ணுகிறது. ஃபயர் இட் கிவ் த பிளசன்ட். அந்த ஒருத்தருடைய மேல் நாடுகளில் நான் -20 -40 இருந்திருக்கிறேன். மிகைப்படுத்தல் விளம்பரங்கள்லாம் இல்லை. -20 -25 சைபீரியாவில். கடந்த வாரத்தில் கூட ஸ்காட்லாண்டில், அயர்லாந்தில் பயங்கர குளிர், பயங்கர குளிர். கொரியாவிலெல்லாம் -10 பல முறை. அப்படின்னா ஒரே வழி என்ன, நேரம் நெருப்புக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தான். அந்த விறகுகளை போட்டு போட்டு இப்போ நம்ம நவீன காலங்களில் வீடுகளில் ஹீட்டிங் சிஸ்டம். அந்த பழைய வீடுகளில் இருக்கிற கிராமங்கள், அங்கேயும் கிராமங்கள் ஏராளம் இருக்கிறது. வெளிநாடுகள்லையும் காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கும், சுற்றி வெறும் மரமாக இருக்கும். இதுதான் வழி. அங்கே ஆயத்தம் செய்கிறது.
ஃபயர் சியர்ஸ். அது என்ன செய்ய தெரியுமா? மகிழ்ச்சியை தருகிறது, உற்சாகப்படுத்துகிறது, சுறுசுறுப்பை தருகிறது, புத்துணர்ச்சியை தருகிறது. சியர்ஸ். ஆரம்பத்தில் சொன்னேன், அங்க முன்னாடி உட்கார்ந்தாலே ஃபயர் கேம்பர்னு சொல்றாங்க பல கூட்டங்கள்ல. மகிழ்ச்சி. இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும். அன்பானுடைய சோர்ந்து போயிருக்கலாம், இலக்கரித்து இருக்கலாம், ஏமாற்றம் அடைந்து இருக்கலாம், வாழ்க்கை வேண்டாம் நினைக்கலாம். அந்த அக்கினி வரும்போது இட் மேக் யூ சியர்ஸ். உன்னை உற்சாகப்படுத்துகிறது, உன்னை பலப்படுத்துகிறது, உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, உனக்கு சுறுசுறுப்பை தருகிறது. எவ்வளவு பெரிய மேன்மை! புத்துணர்ச்சியை தருகிறது. அடுத்தபடியாக ஃபயர் சாஃப்டன்ஸ். அது என்ன செய்யுமா? கடினமான ஒரு பொருளை அதாவது ரொம்ப மிருதுவாக்குகிறது. உங்களுக்கு நினைக்கிறேன், அதாவது கடினமான இருதயம், கடினமான வாழ்க்கை, தீயவன், திருடன், கொலைபாதகன், இன்னைக்கு நிறைய பேர் வெரி வெரி ரஃப் அண்ட் ஸ்டஃப், ரொம்ப வணங்கா முடிகள், ரொம்ப ரஃப். பசுத்தாவியம் அந்த அக்கினி இட் மேக் யூ சாஃப்ட். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, சாஃப்ட் ஆகிறது மட்டுமல்ல, அது அந்த மனிதர்களையே மாற்றி அமைக்கிறது. தீயவனையும் திருடனையும் கொலைபாதகனையும் ரொம்ப ரஃப். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வராங்க, இன்னும் ஸ்டில் தே ஆர் வெரி ரஃப். சுபாவங்கள் மாறல, எண்ணங்கள் மாறல, பேச்சு மாறல, ஆல்வேஸ் ரஃப். கணவனோட ரஃப், சக மக்களோட ரஃப், அடுத்த வீட்டாரோட ரொம்ப ரஃப், ஈவன் பாஸ்டரோட ரொம்ப ரஃப் தான். என்ன ஏது ரொம்ப காரணம் தெரியுமா? அபிஷேகம் இல்லை, அக்கினி இல்லை, தேவனுடைய நிறைவு இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை. அந்த மகிமை வர வரைக்கும் யூ ஆர் ரஃப். சின்ன கேள்வி, ஒரு ரஃப் ஒரு சாஃப்ட். முதல்ல மனித உறவுகளில் சாஃப்டா இருங்க, அப்பதான் தேவ உறவுகளில் சாஃப்டா இருக்க முடியும். ஃபயர் சாஃப்ட். அடுத்தபடி ஃபயர் யுனைட்ஸ். அக்கினி என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்கிறது? இந்த வித்தியாசமான உலோகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ், இதையெல்லாம் ஒன்றாய் இணைக்கிறது. அதாவது இப்படி சொன்னா புரியும். இட் யுனைட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டல். ஒரு இரும்பு இருக்குது, ஒரு இரும்பு அந்த இன்னொரு இரும்போடு சேர்க்குது. அல்லாவிட்ட இன்னொரு டிஃப்ரெண்ட் மெட்டல், வித்தியாசமான இன்னொரு உலோக பொருளாக இருக்கலாம், சேர்க்கிறது. அது எந்த உலோக பொருளாக இருந்தாலும் ஃபயர் யுனைட்ஸ் தட். என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அபிஷேகம் இருக்கும்போது, அக்கின் இருக்கும்போது, இட் யுனைட்ஸ் த பீப்புள், இட் யுனைட்ஸ் த கலர், இட் யுனைட்ஸ் த காஸ்ட். இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஜாதிகளை இணைக்கிறது, நிறங்களை இணைக்கிறது, பலதரப்பட்ட சமுதாய மக்களை இணைக்கிறது. அதாவது ஃபயர் யுனைட்ஸ் த மெட்டல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். வித்தியாசமான உலோகங்களை அது இணைக்கிறது. தங்கம்னு சொல்றாங்க, அதுல ஈயம் இருக்குது, பித்தளை இருக்குது, வெண்கலம் எல்லாம் போடுறாங்க, கலப்படம். அப்படியே அந்த கலப்படத்தை எப்படி இணைக்கிறது? நீ கலப்படத்தை இணைப்பதற்காக அக்கினி வேண்டாம், சுத்த பொண்ணாய் விடாங்க. இட் யுனைட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். நான் இன்னொரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகம் இருக்கும்போது, அக்கினி இருக்கும்போது, ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, கலாச்சாரம் இல்லை. அன்பானவர்களே, என் வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறேன். பல தேசங்கள், பல மொழி, பல பல கலாச்சாரங்கள், மொழியே தெரியாது. ரஷ்யா, சைபீரியா, கம்போடியா, ஜப்பான், தைவான், கொரியா, அந்த மொழியே தெரியாது. ஆனால் they love me, they accepted me. காரணம் தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம், அவளுக்கு இருக்கிற அந்த அக்கினி யுனைட்ஸ். அவர் யாரோ, நான் யாரோ. அவர் யார் நான் சொல்ல முடியும். நிறைய காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். சமீபத்தில் நான் கொரிய தேசத்துக்கு போயிருந்தேன். டிசம்பர் மாதம், கடும் குளிர், கடும் பனி, எங்க பார்த்தாலும் ஐஸ் கட்டி தான், எங்க பார்த்தாலும் ஐஸ் கட்டி. அன்றைக்கு நான் அந்த டைனிங் ஹாலுக்குள்ள போறேன். போகும்போது உள்ள போயிட்டு அங்க ஒரு மெட்டல் டோர், அது கண்ணாடி டோர். அதை திறந்து உள்ள போகும்போது வழுக்கிடுச்சு. நான் போட்ட சாதாரண ஷூ வழுக்கிடுச்சு. அப்படியே மல்லாந்து அப்படியே விழுந்தேன். ஒரு இரும்பு வெடிக்கிற சத்தம் போல. உள்ள இருக்கிற அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க. டைனிங் ஹாலில் சாப்பிட்ற அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க. நான் சற்று காலதாமதமாய் போனேன். அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் த பாஸ்டர். ஜனங்க அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க. அப்படியே மல்லாந்து படுத்திருக்கிறேன். நான் நினைச்சேன்,
நம்மளோட வாழ்க்கை போயிடுச்சு. இரும்பு வெடிக்கிற சத்தம் போல பயந்தேன். ஆனாலும் ஜெபம் பண்ணேன். அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் முதல் உதவி சிகிச்சை செய்தாங்க. அப்பொழுது சில மருந்து, என்னோட கூட வந்த ஒருவர் மருத்துவர், அவர் சில மாத்திரையை தந்தார் உடல் வலிக்காக. சாப்பிட்டேன். நடந்தது என்னவென்று சொன்னால், அங்கே கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்த ஒரு அம்மா, அன்று இரவு, இது நடந்து 1 மணி 9 மணி இருக்கும், இரவு சாப்பாடு 10 மணிக்கு மேல போய், அதாவது முட்கள் நிறைந்த ஒரு ஷூ, அதுல அந்த விண்டர்ல போடுறதுக்காக இந்திய விலைப்படி 10,000 ரூபாய் வாங்கி என்னுடைய அறையில கொண்டு வந்துறாங்க. இரவு மணி 10-11 மணி இருக்கும். அது எனக்கு பிடிக்கல, ரொம்ப டைட்டா இருந்தது. திரும்பமாக அவங்க, நான் இருந்த இடம் ஒரு வனாந்திர பகுதி, வனாந்திரம், சுற்றி வீடுகளே இல்லை. அது ஒரு கேம்ப் சைட், இந்த வீடுகளே கிடையாது. சியோல இருந்து ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் பிரயாணம். அந்த இரவுல போய் அந்த கடையை போயிட்டு திருப்பி என்னுடைய சைஸ்க்கு, என்னுடைய அளவுக்கு வாங்கி, அந்த அவங்களுக்கு மொழி தெரியாது, நான் அவங்கள பார்த்ததே இல்லை, வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை வைத்துத்தான் அடுத்த வாரங்கள் எல்லாம், அங்க இருக்கிற நாட்கள் எல்லாம் அங்கே நான் பிரயாணம் பண்ணினேன். அதனுடைய தன்மை என்னவென்றால், அது எவ்வளவு பணியில் நடந்தாலும் இட் கிரிப்ஸ், அது அப்படியே உங்களை பிடிச்சிக்கும். வழுக்கி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை நான் கேட்கவும் இல்லை. நான் சொல்ல வந்த ஃபயர் வினைட்ஸ் த பீப்புள், பல தரப்பட்ட மக்களை அது உருவாக்கும். ஃபயர் எம்பவர்ஸ். அக்கினி என்ன செய்ய தெரியுமா? உங்களை உருவாக்குகிறது. எம்பவர் என்ற வார்த்தைக்கு ஒரு புதிய அதிகாரம், ஆளுமை, ஆட்சி. ஃபயர் எம்பவர்ஸ். எனவே தான் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பலமுறை வாசித்திருக்கலாம், பலனடைந்து யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரிதம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த வார்த்தை கவனியுங்கள். ஒரு புதிய அதிகாரம், பூமியின் கடைசி எல்லை வரை நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த வசனம் பலனடைந்து, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என சொல்ல வந்த வசனம், பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினி வரும்போது, நம்பர் 1 பெலன், அடுத்து எருசலேம், அடுத்து யூதேயா எல்லாம் முழுவதும், சமாரியா, அடுத்து பூமி கடைசி பரியந்தமும். அது 2 அர்த்தம் உண்டு. வாழ்வின் எல்லை வரை, நீங்கள் சாகும் வரை. அது சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு சாட்சியாய். இதுவரையும் நான், என்னுடைய, என் வாழ்க்கை, என் நோக்கம், என் விருப்பம், என் சித்தம், என் வாழ்க்கை. ஆனா இப்போ மாறுகிறது. மாறுமே, எல்லாம் மாறுமே. அவர் சொல்றாரு, எனக்கு. இதுவரையும் அந்த அக்கினி வருகிற வரைக்கும் நான் எனக்கு, அக்கினி வந்த பிறகு ஆண்டவருக்கு. அக்கினி வருகிற வரைக்கும் அன்பாளே என் வாழ்க்கையிலே சாட்சி இல்லை. ஆனால் அந்த அக்கினி வந்த உடனே அவருக்கு சாட்சி. என் வாழ்விலே உண்மை. இத்தனையோ காரியங்கள், இத்தனை விட முடியாத காரியங்கள். பல ஆண்டு சபைக்கு போனேன், ஆனா ஞானசானம் எடுக்கல. அந்த போதர் என்னை பார்த்து கேட்டார், தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரீங்களே, ஞானசானம் எடுக்கலையே. நான் சொன்னேன், இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம்? நான் சொன்னேன், நான் இந்த கதை புஸ்தகம் நிறைய படிப்பேன், நாவல் நிறைய படிப்பேன். அது அப்படி பழகிடுச்சு, அதில் விடுதலை இல்லை. சபைக்கு போனால் பட் ஸ்டில் ஐ ரீட் நாவல்ஸ், புக்ஸ் படிப்பேன். அதே போல திரைப்படங்கள், அதுல அதிகமான ஒரு ஈர்ப்பு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 70ஆம் ஆண்டில், எடுத்தம்பி ஆண்டவனை எல்லாம் பார்த்துப்பார். 30/8/1970 இதுவரையும் அந்த எண்ணமே வந்ததில்லை. அப்படியானால் ஃபயர் இட் கிவ்ஸ் எம்பவர்ஸ். அது எதை தருகிறது சொன்னால், அன்பானவர்களே, புதிய அதிகாரம், புதிய வல்லமை, புதிய ஆளுகை.
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.